தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தலையும் அருமையான சகோதரன் சகோதரிகள் பெரியவர்கள் அருமையான தாய் தப்பன் அண்ணன் அக்கா தங்கை எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரும் இந்த நாள்ல ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். நீங்க யோர்தானை கடந்து போய் உங்க தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் பொழுது சுற்றிலும் இருக்கிற உங்க சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளப்பார பண்ணுகிறதுனால் நீங்க சுகமாய் வசித்து இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லுது. பாருங்க, நீங்க யோர்தானே கடக்கும் பொழுதுன்னா இப்ப ஒரு தடைகளை நீங்க கடந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசித்து போயிருப்பீங்க. எவ்வளவோ தடைகள் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைச்சு போட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போயிருக்காரு. அங்க சற்றிலும் சுற்று பகுதியில உங்களுக்கு காணப்படுகிற சத்துருக்களை போல இருக்கிற சில சாசி சத்துருக்களா இருக்கலாம், மனித சத்துருக்களா இருக்கலாம், எந்த சத்துருவா இருந்தாலும் சரி அந்த சத்துருகள் ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, விலக்கி போடுவாரு. உங்களை சுகமாக அங்க அந்த உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் சரி, உங்களுடைய கூலிய ஓட்டத்திலையும் சரி, அல்லது இங்க உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்களையும் சரி, எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சத்துருவாக இருக்குதோ அந்த சத்துருகள் எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்த போறாரு. உங்களை ஆண்டவர் சுகமாக அந்த இடத்துல அந்த வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்திலையும் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லா விதத்திலையும் ஆண்டவர் உங்களை சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சத்துருகள் ஆண்டவர் நீக்கி போடுவாரு. அதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தர வார்த்தை. எதுல உங்களுக்கு சத்துருவாக காணப்படுகிறதோ, உங்க குடும்பத்துல எந்த சத்துருவா இருக்குது, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு ஆண்டோட பிள்ளைல ஒவ்வொருத்தருக்குமே அவர்களுக்கு வீட்டார்களே சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப வீட்டுக்குள்ளே சத்துரு, சுற்றிலும் சத்துரு, வேலை பார்க்கிற இடங்கள சத்துரு, எந்த இடத்துல பார்த்தாலும் சில நேரங்களில் நமக்கு சத்துருவாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சத்துருகளை ஆண்டவர் அப்புறப்படுத்துவாரு. நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த சத்துருகளை உங்களுக்காக அப்புறப்படுத்தி உங்களை சுகமாக இருக்க பண்ணுவாரு. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சுகமாக இருக்க பண்ணுவாரு. உங்க குடும்பத்துல ஆண்டவர் சுகமாக இருக்க பண்ணுவாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திர நன்றி ஏசாப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்திர நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை, திருமண நாளை சந்திக்கிற எல்லாரையும் இந்த நாள்ல ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்திரம் நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா இந்த நாள்ல ஆண்டவரே தோத்திரம், இயேசுவே தோத்திரம். இந்த நாள்ல அப்பா வியாதியும் படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே தோத்திரம் அப்பா. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு சிறு கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல சத்துருவங்களாக காணப்படுதோ அந்த சத்துருகள் எல்லாம் நீர் அப்புறப்படுத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. சுகமாக ஆண்டவரை குடியிருக்க பண்ணுங்க, சுகமா வேலைகளை செய்ய நீர் உதவி செய்யுங்க தகப்பனே தோத்திர நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா தடைகளை உடைத்து போட்டு உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை சந்தோஷமா சுகமாக அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க தகப்பனே தோத்திர நன்றி ஏசாப்பா. இயேசுவே தோத்திரப்பா. ஏசாப்பா தோத்திரம் பிள்ளைகளை இவ்வளவு நாளுக்கா ஆண்டவரே அப்பா எத்தனையோ தடைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா கடந்து வந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சிருக்கிறார்களப்பா, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களப்பா. இன்னும் அந்த இடத்துல சில இடங்கள் ஆண்டவரை பிரச்சனைகள் குழப்படியாக இருக்கிறதப்பா. சத்துராக செயல்படுகிற ஒவ்வொருத்தலையும் நீர் ஆண்டவரை சந்திங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.